நல்லா தலை கரண்டியிலேருந்து வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேசரி அல்வா பதத்துக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா? இந்த கேசரி வாயில் போட்ட உடனே கரைஞ்சிருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஊற்றிக்கோங்க, முந்திரி பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ முந்திரி பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சிரும். இப்போது அதே பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே 1 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ரவை வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. தண்ணியை வந்து அந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஓரளவு நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் ரவைக்கு நான் 2 கப் சீனி சேர்க்குறேன். 1 கப் சேர்த்துட்டு அந்த ஜீனி எல்லாம் நல்லா டைல்யூட் ஆனதுக்கப்புறமா அடுத்த கப் சேர்க்குறேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா நான் ஏலக்காயும் ஜீனியும் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்தோடனே ஓரளவு கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் பக்கம் நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றி அதை எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த கேசரி வந்து சட்டியில் ஒட்டாமல் நம்ம கிண்ட அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு அல்வா பதத்துக்கு வரணுங்க. இப்போ அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக தாளித்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான யம்மியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேசரியில் நான் எந்த ஒரு கலர் பவுடரும் சேர்க்கலைங்க. கலர் பவுட்ரு வந்து நல்லதில்லை உடம்புக்கு. அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.